ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம டூ ஷாட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டுக்கு அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. போன பார்ட்டுன்னு மட்டும் இல்லை, ஸோ ரீசன்ட் டேஸாக இந்த சேனலில் வர கமெண்ட் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பூஸ்டப் பண்ணுற மாதிரி, ஒரு மாதிரி எனர்ஜி கொடுக்குற மாதிரி, ரொம்ப ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகான கமெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் நான் டிசர்வ்டா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கே தெரியல. பட் ஒருத்தவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள பிடிக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும்தான் அந்த வேலைலாம் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னோடய இந்த ஸ்மைல்லே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை லவ் பண்ணி, எனக்கு சப்போர்ட் பண்ணி, எனக்கு கமெண்ட் பண்ணி, எனக்கு எல்லாமே பண்ணுற உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா. இனி ஃபுல்லாகவே இந்த வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவுமே எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். நான் முடிஞ்சால் இடையில தீபாவளி லீவில் வந்து ஒன் ஷாட்ஸ் போடுறேன். அண்டு அதுக்கப்புறமா எனக்கு தெரியல, மேபி ஒரு 1 month கிட்ட பிஸி ஆனாலும் ஆகலாம். ஸோ அப்படி நான் ஆகும்போது நம்மளோட செகண்ட் அட்மின் நான் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு நான் போட சொல்கிறேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இடையில லைவ் ஏதாச்சும் அப்பப்போ வந்துட்டு போகிறேன். ஸோ நான் வந்து அது எல்லாத்தையும் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன்டா. இப்போ நம்ம டூ ஷாட்டோட செகண்ட் பார்ட்குள்ளே போகலாமா? ஸோ போன பார்ட்டில் தயாங் அண்ட் ஜேகே 2 பேரும் நல்லா முத்தம் கொடுத்துட்டு அப்படியே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட என் பண்ணியிருப்போம். அப்போது இந்த பார்ட்டில் தயாங் அப்படியே அவன் ஃப்ரெண்டை எழுப்பிட்டுருக்கான். டேய், இவன் வேறு நைட்டு 12 மணிக்கு தான் ஊர்லேருந்து இங்கே வந்தான். ஜேம்ஸு, டேய் வெள்ளிக்கிழமை உனக்கு ஜேம்ஸுன்னு கூப்பிட்டாலாம் விளங்காது. வெள்ளிக்கிழமை. டேய் தயாங்க, நானே டயர்டில் வந்து படுத்துட்ருக்கேன்டா, எதுக்குடா என்ன எழுப்புற? வெள்ளிக்கிழமை 6:30 அப்புறம் என்னடா தூக்கம்? நான் ஊர்லேருந்து வந்ததே 4:30டா, 2.5 மணி நேரம் தாண்டா தூங்கிருக்கேன். ஐயோ சனியனே, கணக்கு கூட தப்பாக சொல்லுது பாரு. அது 2 மணி நேரம்டா. அதான் 2 மணி நேரம் தாண்டா தூங்கிருக்கேன், அதுக்குள்ளே என்னடா? ஓ எழுந்து வாடா, வாக்கிங் போகணும். இன்னொருத்தன் இருப்பானே, அவன் எங்கே? அவன் கூட சேர்ந்தன்னா காலு கை உடச்சிருவன் ஸ்டேஷன்லேருந்து மிரட்டி அனுப்புனான். அதுலேருந்து அவன் கூட சேர்றதே இல்லையே. வாக்கிங் போகணுண்டா. மச்சான், யாரை உஷார் பண்ண? தொப்பெல்லாம் இல்லைல்ல, ஊட்டு பாடு மச்சான். நைட்டு போல் வாக்கிங் போய்க்கலாம். ஓ நைட்டு அவன் ஸ்டேஷனில் டியூட்டி பார்த்துட்ருப்பானா, என் கூட வாக்கிங் வருவானா? வாடா, நான் வேறு அவனை சைட் அடிக்க எனக்கு டிப்டாப்பாக ரெடியாக கிளம்பி நிற்கிறேனே. வெள்ளிக்கிழமை எழுந்துக்கிறியா இல்லை பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி மூஞ்சிட ஊற்றவா? வெள்ளிக்கிழமை இப்போ எழுந்துக்கோ. தயாங்கா, என்னடா வேணும் உனக்கு இப்போ? அப்படின்னு அவனும் நல்லா தூக்க கலக்கத்தோடு எழுந்துக்கிறான். அப்படியே கண்ணெல்லாம் நல்லா முழிச்சு பார்க்குறான். கரடி பயலே, என்னடா சீக்கிரமாகவே இருந்து குத்தாஞ்சிட்ருக்க? ஓ மாமே, வெள்ளிக்கிழமை அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நடு தூக்கத்தில் எழுப்பி சொன்னால் புரியாது, சூத்தில் சொரியாதுன்னு. என்னடா இப்போ அறிவியா? என்னடா நான் போகணும். சொல்லு, யாரை பார்க்க போகணும் நீனு? வெள்ளிக்கிழமை ப்ளீஸ்டா, வா போகலாம். பக்கத்து வீண்ட்டு அதான் அந்த கும்தா ஆண்டி நிற்குதுடா. மச்சான், ஆண்டியா? இல்லை ஆல்பா தான் நடிப்பான், ஆண்டியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஊருக்கே அனுப்பியிருக்கான் அப்படின்னு. வெள்ளிக்கிழமை இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோ, உன் ஆளுக்கு இங்கே வந்தது அந்த ஆண்டி கூட நைட்டு போயிட்டு சவகாசம் பண்ணிட்டு வந்தேன்னு மெசேஜ் போட்டு விட்ருவேன். பண்ணட்டா வெள்ளிக்கிழமை? சனியானே, அங்கேருந்து நிம்மதியாக இங்கே வந்து ட்ராவல் பண்ணி தூங்கலானா? தூங்க விடுதா பாரு சனியை அப்படின்னு வெள்ளிக்கிழமையை கஷ்டப்பட்டு அப்படி எழுப்பி அப்படி ஜாகிங் கெட்டப்லாம் போட்டு போகிறான். தயாங் ஜாகிங்லாம் போக மாட்டான். நல்லா ஹெட்டில் ஒரு ஹெட்பேண்டை மாட்டிட்டு அப்படியே ஒரு அரை டவுசரை ஒன்று போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு அப்படியே நடக்கிறான். அப்போது பார்த்துட்டே இருக்கான். எங்கே இன்னும் காணோம்? தலைவன் கன் மாதிரி டைமுக்கு வந்துடுவானே, இன்னும் காணோன்னா நான் அவனை துரத்துருச்சா என்ன? இப்போ இல்லையே அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஜேகே அங்கேருந்து ஜாகிங் ஓடி வர்றான். மனசாட்சி இல்லாதவன், கட்டி பிடிச்சி முத்தம் மட்டும் கொடுக்க தெரியுதுல்ல. நேற்று நம்பர் வாங்கினானே என்கிட்ட. ஜேகே அங்கேருந்து வந்துட்டு
எக்ஸ்பெக்டட். இவன் நிற்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண அது மாதிரி நின்றுட்டான் அப்படின்னு அவனும் வந்துட்டுருக்கான். அப்போ பக்கத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து நல்லா தூங்கி வலிகிறான். வெள்ளிக்கிழமை சனியனே 7 மணி ஆச்சு, எழுந்து தொலை. மச்சான் வா ஜாகிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்து அப்படின்னு ஓடுறான். அப்போது ஜேகே வந்து நின்றுட்டு, டேய் நீ ஜாகிங்கே போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் எனக்காண்டி எப்படி சீனை போடுற? என்ன சீன் காட்டுறியா ஷாங்கிட்டேயே? அது வந்து ஜேகே கண்டுபிடிச்சிட்டானே. அது எப்பட்றா? வெண்ணமாவனே, கரெக்டாக நான் போய் சொல்லும் போது மட்டும் கண்டுபிடிச்சிட்றேன். எங்கே அந்த லுங்கியை காணோம்? இப்போ பக்கத்தில் வெள்ளிக்கிழமை, டேய் மச்சான் யாரா இது டோமரு? டேய் சூத்த மூடு, அவன் தான் என் ஆள். ஓ ஹாய் சூத்த மூடு, அவன் தான் என் ஆள். டே மொத்தம் அவர் போலீஸ்டா. வெள்ளிக்கிழமை ஜங்குக் அவன் கூட சேரக்கூடாதுன்னவும். இது யார்? இல்லை ஜேகே, இவன் நல்ல பையன்தான். வெள்ளிக்கிழமை வெளியூரில் வேலை பார்த்துட்டு இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கான். வெள்ளிக்கிழமை சொன்னியானே, ஒழுங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி தொலை. ஹாய் மை நேம் இஸ் வெள்ளிக்கிழமை. ஜேம்ஸ் தான், ஆனால் வெள்ளிக்கிழமைன்னு கூப்பிடுவான். அவனுக்கு அது பிடிக்கும். அது என்ன வெள்ளிக்கிழமை? அது மட்டும் ஸ்பெசிஃபிக்கா? அது ஒன்றும் இல்லை. வெள்ளிக்கிழமை ஆனால் நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் வெள்ளிக்கிழமை தான் பர்டிகுலராக வெஜ்ஜு போடுவாங்கள்ல, அதான் என் பேர் வெள்ளிக்கிழமை. புள்ளிக்காத. வெள்ளிக்கிழமை ஆனால் சரக்கு அடிச்சுட்டு மட்டும் ஆயிடுவேன், அதானே? தயாங்கா தெரியுதுல, நீ மூடு. அப்புறம் இது என்னடா தயாங்க காஸ்டியூமு? நல்லா ஜாகிங் போகிற மாதிரி. நீ நடிக்க தானே வந்த, என்னை சைட் அடிக்க தானே வந்த? மிஸ்டர் போலீஸ்கார் ஆடுற துக்கத்தில் இருந்தேன். ஜாகிங் போகணுன்னு ஆற தூக்கத்தில் அடித்து எழுப்பிட்டு வந்திருக்கான். அவன் ஜட்டியை வேணால் செக் பண்ணி பாருங்கள், 4-5 ஓட்டை இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை என்ன நான் வேணா என்னோடய பிராண்டு ஜட்டி தரட்டா? ஜேகே வெள்ளிக்கிழமை நீ முன்னாடியும் பின்னாடியும் சாத்திட்டு நம்ம ரூமில் போய் தூங்கு. அப்போ ஜேகே என்னது நம்ம ரூமா? என் ஃப்ரெண்டில் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே ரூமில் தான் இருக்கோம். அப்போ நான் எப்போ வர்றது? இல்லை புரியல, நான் எப்போ வர்றதுன்னு கேட்டேன். ஏதோ நேற்று நம்பர் தந்துட்டு போன மாதிரி. ஒரு குட் மார்னிங் டெக்ஸ்டாவது அனுப்ப தெரியுதா? அது கூட அனுப்பலை. நம்பர் வாங்கணுன்னாச்சும் தோணுதா? அதுவும் இல்லை. என்னடா வாய்க்குள்ளே முணங்கிட்டுருக்கா அப்படின்னு ஜேகே அப்படியே பின்னாடி ஒரு மரம் இருக்கும், அப்படியே தயங்க தள்ளிட்டு அந்த மரத்தில் போயிட்டு லாக் பண்ணுறான். என்ன முணங்குற? காலையிலேயே கீழே உனக்கு மட்டும் எப்படிறா? எனக்குலாம் பாரு, கிரே பேண்ட் வர போட்டிருக்கேன், என்ன ஆனாலும் அப்படியே தெரியுது. உன்னை பார்த்தா மட்டும் தூக்குதேடா. எதுக்கு அது? ஆகும் ஏதோ கண்டதும் காதலில் சொன்ன மாதிரி விழுந்துட்டாங்களாம். என்ன இல்லை புரியலடா. வாய்க்குள்ளே முணங்கணும்னு வச்சுக்கோ, இந்த வாயை கொட்டிச்சு துப்பிடுவேன். என்ன நம்பர் வாங்கினியா நீங்க? போலீஸ்னால் என்கிட்ட வந்து மிரட்டுவியா? எங்க பாரு, என்கிட்ட மிரட்டின வேலையெல்லாம் வச்சுட்டான்னு வச்சுக்கோ அப்படின்னு தயாங்க போயிட்டு ஜங்கு கூட அந்த உதட நல்லா கடிக்கிறான். இப்படி தான் நல்லா கடிச்சு எடுத்துருவேன். போ, இன்னைக்கு ஸ்டேஷனில் எல்லோரும் கேட்பாங்க, வாய் சைடில் வீங்கிருக்கே, யார் கடிச்சு வச்சதுன்னு. போய் சமாளிச்சுக்கோ அப்படின்னு போனவன் அப்படியே திரும்பி வந்து ஜங்குக்கோட கழுத்துலேயே நல்லா ஒரு மாதிரி கடிச்சிட்டு, செவந்து போயிருக்குல்ல, இதை யார் கொடுத்தா? உன் அன்பான காதலனான்னு கேட்பானுங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னு பார்க்குறேன். அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடுது. இந்த மார்க்கை வேறு கழுத்துலேருந்து மறைக்க முடியாதே. நான் வேறு காலர் பட்டனை லைட்டாக ஓப்பன் பண்ணி தான் வைப்பேன், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு கழுத்தறிக்கிட்டு உட்கார மாட்டேனே. சொன்னாவா நம்ம ஒன்று நினச்சா இவன் ஒரு மாதிரி சேட்டை பிடிச்சவனால இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவனும் போயிடுறான். இப்போ கூட நான் ஏன்டா நம்பர் வாங்கலை? தயாங்கா, அவன் லூசு கூமுட்டையா இல்லை நீ லூசு கூமுட்டையாடா? 2 பேருமே நம்பர் வாங்காமே வந்திருக்கோம். சமனிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட வேண்டியதான். என்னன்னு சொல்லி போகிறது? ஏதாவது சொல்லி போகலாம். வெள்ளிக்கிழமை என்ன தயாங்கா? ஒன்று எல்லாம் கரெக்டாக இருக்கா?
எந்த எல்லாமே கரெக்டாக இருக்கே, ஏன் கேட்குற? எந்த திங்ஸுமே தொலைலையாடா? இல்லையே, எந்த திங்ஸுமே தொலைலையே, எல்லாமே வாடா கரெக்டாக இருக்கு. டேய் என்ன ஆ எலி அம்மனமாக ஓடுதே அப்படின்னு பார்க்குறேன், நீ ஏன் வாய் தோந்து சொல்லியிருப்பாங்களாம். அது மச்சான், அதான் மச்சான் காலையில் பார்த்தோம்ல, காலைல நிறைய பார்த்தோம். நீ ஜட்டி போடாமல் படுத்திருந்தா அதை கூட தான் நான் பார்த்தேன். நீ எதை சொல்கிற? அதை விட மச்சான் சின்ன வயசுலேருந்து 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறது தானே. அப்போது வேறு எதை சொல்கிற? அதான் மச்சான் என் ஆள். உன் ஆளா? யாரும் ஆள்? மச்சான் அந்த போலீஸ் ஆஃபீஸரு ஜேகே மச்சான். அது என்ன அப்போது? அவனுக்கு என்ன? அவனை பார்க்கணும், போய் பாரு. வா மச்சான், ஸ்டேஷன் வர போயிட்டு வரலாம். டேய் இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் பக்கம் காலை கூட வைக்கலடா, என் பரம்பரையாக போனதில்லை. என்ன போயிட்டு ஸ்டேஷன் வான்னு கூப்பிடுற? மச்சான் நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டியா மச்சான்? டேய் லவ்வுக்காக எலி காயலாம், எலி புழுக்கு எது காயணும் மச்சான்? தத்துவம்லாம் வேணாம், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடு ப்ளீஸ். தான் வெள்ளிக்கிழமை வாயேன். வந்து என்ன பண்ணும்? ஏதாச்சும் பண்ணலாம். ஃபன் பண்ணுமா? சாவடிச்சிருவான். அப்புறம் ஏதாச்சும் பண்ணலான்டா. நான் கூப்பிட்டா வரவே மாட்டியா? நான் கூப்பிட்டா மட்டும் யாரும் வர மாட்டீங்களா? வரவே தேவையில்லை, நானே போகிறேன் அப்படின்னு கிளம்புறான். சரிடா பார்த்து போ, கதவை சாத்திட்டு போயிரு. டேய் ஒரு பேச்சுக்கு சொன்னால் வரமாட்டியா அப்படின்னு அவன் படுக்க விறுவிறுன்னு போகிறான். இப்போ வெள்ளிக்கிழமை பின்னாடியே வர்றான். டேய் ஸ்டேஷனில் போய்ட்டு 2 பேரும் என்ன பண்ண போறியா? கட்டி பிடிச்சிட்டு அங்கங்கே இருப்பீங்க, அதுக்கு தானே? அதுக்கும் தான். ஆனால் அவனை கட்டி பிடிக்காமல் இருக்கவே முடியல. என் மேலே அவன் படுத்திருந்தாலும் அவன் வெயிட்டாக தான் இருக்கான், ஆனாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயே இதுக்கு தான் இந்த காதல் கஸ்மாலம் கூடலாம் இருக்கக்கூடாதுங்கிறது. டேய் உன் ஆள் கூட எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? நான் வீடியோ அனுப்படா. அப்போ 2 பேரும் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வாசல்லே தயங்கி நிற்கிறாங்க. டேய் தயாங், நீ உன் ஆளை பார்க்கணுன்னு தயங்கி நிற்கிற, சரி, நான் ஏன்டா தயங்கி நிற்கிறேன்? டேய் மச்சான் வா உள்ளே போகலாம் அப்படின்னு தயாங் கூப்பிட்டு போகிறான். டேய் எனக்கு என்னவோ சரியா பல்ல அப்படின்னு உள்ளே போகும்போதே ஸோ ஜேகேக்கு ஒரு ஹையர் ஆஃபீஸியல் இருப்பாங்கல்ல, அவங்க நல்லா போட்டு ஜேகேவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஜங்கு, இது உனக்கு ரொமான்ஸ் பண்ணுற இடமா இல்லை ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக நடந்துக்கிற இடமா? என்ன நினச்சிட்ருக்க? உன்னை பார்த்து எல்லோரும் அப்படியே பயப்படணுமா? அதுக்கு நீ எந்த மாதிரி நடந்துக்கணும்? சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ அசிங்கமாக அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற, அதுவும் இங்கே. சாரி சார், தப்பு தான். அது ஆக்சுவலி எதுவும் எனக்கு ரீசன் எல்லாம் வேணாம், இது மாதிரி அகெயின் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காரு. ஸோ தயாக்கு ஒரு மாதிரி சேட் ஆகிடுது. டே வெள்ளிக்கிழமா வா போயிடலாம். டே வாழை பார்க்கணுன்னு வந்த? இல்லைடா, அன்றைக்கி 2 பேரும் இங்கே வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டோம், அது அந்த கமிஷனர் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் என் ஆளை போட்டு இந்த கிளி கிளிக்கிறான். வேணாம், நான் அவனை வேறு எங்கேயாச்சும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் திரும்பி போயிடுறான். ஸோ தயாங்கும் மனசே கேட்கல. ஒரு மாதிரி லைக் இவ்வளோ நாளாக ஜேகி நல்லா கெத்தாக ஒரு மாதிரி ஃபன்னியாக சுற்றிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி திட்டு வாங்கி ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறத பார்க்கும்போது தயாங்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அவன் வீடு அங்கன்னு தெரியாது, நான் இங்கேருந்து தான் ஜாகிங் வருவான், இந்த சந்துக்குள்ளே இருந்து தான் அப்படின்னு அப்படியே சந்தாக போய் தேடுறான். எதுவாக இருக்குமா இல்லை இது எதுவுமே தெரியலையே. ஜங்குகா எங்கடா இருக்க? இப்போ எனக்கு உன்னை கம்ஃபர்ட் பண்ணும் போல் இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்போ வீட்டில் தனியாக தான் இருப்ப, பிகாஸ் அவங்க அம்மா இப்போ கூட இல்லைல்ல. நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் இங்கேயே வந்திருக்க. அவங்க அம்மா வேறு இடத்துல இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் தான் ரீசன் அப்படின்னு அந்த சந்தில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச்லேயே அப்படியே சோர்ந்து போயிட்டு உட்காடுறான். அப்போ மேலேருந்து அப்படியே ஒரு கல் தாயாங்கூட மண்டையில் லைட்டாக அடிக்குது. ஒரு குட்டி கல். இந்த காக்காவுக்கு ஒரு வேலை இல்லை, என்னத்தையாச்சும் தூக்கி மேலே போட்டுட்ருக்கோம். காக்கா அந்த காலத்துலலாம் புறாவை தூது அனுப்புவாங்க. இப்போ உனக்கு ஏதாச்சும் தந்தா என் ஜங்குக்கு கூப்பிட்டு வருவியா? அப்போது
காக்கா கரைகிற சவுண்டு கேட்குது. இது என்ன ஒரு மார்க்கமாக கரையுது? எங்கே இருக்கான்? இங்கே தாண்டா இருக்கேன். டேய் ரசகுல்லா, சால்ட்டு பட்ரு, இங்கே தான் இருக்கேன். அவனோட வாய்ஸ் மாதிரியே கேட்குது. நான் என்ன பிரம்மையில் இருக்கேனா? நான் வீட்டுக்கே போகிறேன். வெள்ளிக்கிழமை கூட ஃபன் பண்ணிட்டாச்சும் இருப்பேன் அப்படின்னு அவன் அப்படியே வீட்டுக்கு எழுந்து போகிறதுக்காண்டி போகிறான். இப்போ மேலேருந்து ஜேகே அப்படியே ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி ஊற்றுறான். டேய் என்னடா அது, மழை பெய்யலாம், அதுக்காண்டி மொத்த மழையும் எப்படியா பெய்யும்? டேய் வேணா உனக்கு முத்த மழை கொடுக்கட்டா? ஜேகே நான் ஜேகே மேலே வா. மேலேயா? அது யார் இருக்கா? யாருமே இல்லை, வா அப்படின்னு அகைன் சேட் ஆக்கிட்டு உள்ளே போயிடுறான் ஜேகேயும். இப்போ தயாங்கும் செம்ம குஷியாக்கிட்டு அப்படியே ஹேர் ஸ்டைலெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவனோட பிரெத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு லைக் பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கான்னு பார்த்துட்டு அவன் ஜேகேயோட வீட்டுக்கு அப்படியே உள்ளே போகிறான். இப்போ ஜேகேயோட வீடு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியாக கொஞ்சம் நீட்டாக அப்படி தான் இருக்குது. டேய் தயம், என்ன தேடி புதுசாலாம் வந்துடுங்க. அது சாப்பிட்டியா? இல்லைடா சாப்பிட்ணும். என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? இவ்வளோ தூரம்? எவ்வளோ தூரம்? பின்னாடி 2 சந்து தானே. ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்க? அது நீ சாப்பிடல. நான் போயிட்டு உனக்கு பிடிச்ச மேகி இல்லைனா பாஸ்தா செய்யிட்டா, நூடுல்ஸ் நானே குக் பண்ணி கொடுக்குறேன், உட்காரு. இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அவன் போயிட்டு அமைதியாக பண்ணிகிட்ருக்கான். எப்படி ஆரம்பிக்கிறது? அதை பற்றி ஆரம்பித்தானா அவன் சேட் ஆகிடுவானா இல்லை எப்படி? எனக்கு புரியவே இல்லை. அப்படின்னு அவன் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான். அப்போ ஜேகே பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான் நல்லா. டேய் என்ன புதுசாக ஒய்ஃப் மாதிரிலாம் நடந்துக்கிற? ஏன் நடந்துக்கக்கூடாதா? நடந்துக்கலாம் தான் அப்படின்னு ஜேகேயோட கை எங்கெங்கேயோ போகுது. 2 மினிட்ஸில் குக் பண்ணி முடிச்சிருவேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஜேகே. என்ன பேசணும்? லவ்லாம் பண்ணல அப்படி இப்படின்னா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் மேகியில் அதிகமாக உப்பாயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோண்ணா? அதுவும் இல்லை. இப்போ நான் என்னடா பேசணும் அப்படின்னு தயங்க திருப்பி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். எனக்கு தெரியுது அந்ததுலேருந்தே நீ ஒரு மாதிரி சேடாக தான் சுற்றிட்டுருக்க. என் தயங்க அப்படி துருத்துருன்னு இருப்பான். பட் நீ ஒரு மாதிரி சேடாக நல்லா வருது. சரிடா, நல்லா ஸ்மைல் பண்ணு, ஜாலியாக இருக்கும்ல. அப்போ தயங்க அப்படி ஜேகே அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரி நூடுல்ஸ் குக் ஆகிடுச்சு, போய் உட்கார், நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அவன் அப்படியே சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயாங்கும் நான் உனக்கு ஸ்ட்ரைட்டாகவும் உட்கார விரும்பலை, உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். என் மடியில் உட்காருனாலும் உட்காரு, என் ஷோல்டரில் உட்காருனாலும் உட்காந்துக்கோ, எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு அவனை அப்படியே தூக்கி மடியில் வச்சு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். அது வந்து ஜேகே என்னடா எதுவும் தப்பு பண்ணிட்டியா? யார் சென்னி திருடிட்டியா? அது இல்லை, சாரி. எதுக்குடா? என் ஃபேஸை பார்க்காது அப்படிலாம். நான் ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசும்போது ஃபேஸை பார்த்து கன்சோல் பண்ணும். சொல்லு, எதுக்கு சாரி? அது சாரி ஜேகே, என்னால் தானே உன்னோட ஹையர் அஃபீஷியல்கிட்ட நீ திட்டு வாங்கின. ஆமாம் திட்டு வாங்கினேன். அதுக்கு தான் சாரி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்க கேமரா வழியாக பார்ப்பாங்கன்னு. சாரி ஜேகே, எல்லோரும் முன்னாடியே அவர் ஒரு மாதிரி ஹார்ஷாக திட்டினார், நான் பார்த்தேன். திட்டட்டும். வேலைன்னா 1000 திட்டு வாங்க தாண்டா செய்யணும், லவ்னா 1000 ஃபைட் வரதான் செய்யும், அது மாதிரி தான். ஆனால் என்னால் தானே, நான் தானே ஒரு மாதிரி நாட்டியாக நடந்துட்டேன். இல்லைனா தயம் என் பாரு, சத்தியமாக சொல்கிறேன், உன் மேலே நான் காஜி தான். அன்றைக்கி எப்படி நினச்சில அதே மாதிரியே அதை விட அதிகமாக வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன யோசித்தேன் தெரியுமா? ரொம்ப கேவலமாக ரொம்ப காஜியாக யோசித்தேன். உன்னை எத்தனை தடவை தூக்கத்திலே போட்டிருப்பேன் தெரியுமா? ஜேகே டேய், எனக்கு உங்ககிட்ட மறைக்கிறதுக்கெலாம் சத்தியமாக ஒன்றும் இல்லை. நீயும் பையன் நானும் பையன் தானே, 2 பேத்துக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குல்ல. என்ன நீ அதிகமாக வெக்கப்படுற? கஷ்டமாக இருந்துச்சு தான் அவன் திட்டும்போது. ஆனால் ஒன்று நினச்சிட்டேன், உன்னோட ஃபேஸ் வரும்போது லைக் அவன் கிடைக்கிறான் மயிராண்டி அப்படிங்கிற ஒரே ஒரு டைலாக் தான் என் மண்டைக்குள்ளே வந்துச்சு. இப்போ சொல்லு,
என்ன சொல்ல? தப்பு பண்ணலாமா? அது நான் இன்னும் ப்ரிப்பேர்டாகவே வரலையே. அவன் முத்தம் கொடுப்போன்னு நினச்சி தான் நான் வேறு வாயில் பபிள் கம்மெல்லாம் போட்டு பிரெத்தை சரி பண்ணிவிட்டு வந்தேன். டேய், என்னை எதுக்கு ஆஃப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு. தெரியாது. ஃபோன் நினப்பாவே இருந்துச்சு. ஃபுல்லாக அப்படியே மேலேருந்து கீழே வர என்னென்னமோ 3 தடவை கிட்ட ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோயோ, டிசென்ட்ரியா? ஐயோ, ஒன்னால தான் போயிட்டு செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். அதுவா? 3 தடவையா? ஆமாம். அப்போ நான் இப்போ அப்படி ஏன் 4வது தடவைலாம் நீ வராதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு தாயாங்க சாப்பிட்டு முடிச்சதும் அவனை அப்படியே சோஃபாவில் போடுறான். என்னது இது? தலைவர் ஷர்ட்லாம் போட்டு வந்துருக்கீங்க, அதுவும் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு, எல்லாம் மாசாக தான் இருக்கீங்க, அழகாக இருக்கே. ஆனால் இந்த அழகை இன்னும் ஆழமாக போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தாயாங்க மேலே வந்துட்டு ஜேகே அவனோட பல்ல வச்சு தாயாங்கோட ஒவ்வொரு பட்டனும் அப்படியே கலட்டுறான். தாயாங்கெலாம் அவன் இப்படி பண்ணவும் அவனோட மூச்சு காற்று டைரெக்டாக அவனோட நெஞ்சு மேலே படுது. ஜேக்கு அவனுக்கு என்னென்னமோ ஆகுது. அவன் இப்போவே ஒரு மாதிரி கத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜேகே என்ன பண்ணுற? நானே பண்ணட்டுமா? நான் இது ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். உனக்கு அது பிடிக்கலையா? நல்லா முரட்டுத்தனமாக வேணுமா? ஃபஸ்ட்டு ரொமான்டிக்காக, அப்புறம் ரொம்ப ரொம்ப முரட்டுத்தனமாக, எல்லாமே கலந்து வேணும் அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். அப்போ ஜேகே அப்படியே எல்லாத்தையும் கழட்டிட்டு 2 பேரும் அப்படியே ஒன்றா இருக்காங்க. லைக் தாயாங்கோட ஃபேஸ்லலாம் அவ்வளோ வலி அண்ட் அவ்வளோ சகோ 2 கலந்து அப்படியே தெரியுது. அப்போ ஜேகே, இவ்வளோ நேரம் நீ கேட்ட அந்த ஒரு மாதிரியான மைல்டு, இப்போது என் முரட்டுத்தனத்தை பார்ப்பேன் அப்படின்னு அவனை தூக்கிட்டு அப்படியே நின்றுட்டே பண்ணுறான். தாயாங்க அப்படியே செவத்து சைடு தள்ளிட்டு, அப்போ தாயாங் நல்லா கெட்டியமாக ஜேகேவை கழுத்தோடு இறுக்கி பிடிச்சிக்கிறான். ஜேகே நல்லா தாயாங்கோட இடுப்பு பிடிச்சிட்டு அவன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான். டி ஜேகே, நான் ஒரு விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன், உயிர் போகிறளவு அடிக்கிற. இந்த அடிலாம் ஒரு கம்மியான ஒரு அடி தான், இதுக்கு மேலேயும் இருக்குது. என்னோடய ஃபுல்லையும் நான் இன்னும் காட்டல. சரி, முதல் தடவை பையன் பயந்துடக்கூடாதுன்னு அப்படியே அடக்கி வாசிச்சிட்ருக்கேன். டேய், நீ அடக்கியா வாசிக்கிற? ரொம்ப நீளமாக வாசிக்கிறடா. அப்படியா தெரியுது? பிடிக்கலையா அப்படின்னு அகைன் அவனோட கழுத்து சைடு போயிட்டு தாயாங்க எப்படி ஜேகேக்கு கடிச்சான், இப்போ அதே மாதிரி அவனும் கடிக்கிறான். லைக் அவன் கழுத்து கீழே வந்து அந்த 2 சைடும் ஒரு மாதிரி ஜேகே பண்ணவும் தாயாங்காலெல்லாம் சுத்தமாக முடியல. அப்படியே ஜேகேவோட முடியை பிடிச்சிட்டு அவனும் ஜேகே பண்ணுற மாதிரி ஜேகேக்கு அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையுமே அப்படியே பண்ணுறான். ஸோ அப்படியே 2 பேத்துக்கு போகுது. நல்லா மூச்சு வாங்கிட்டு அப்படியே தரையிலே 2 பேரும் படுத்துடுறாங்க. ஜேகே, போட வேண்டியதை போடு. நீ தானே இருக்க, இவ்வளோ நேரம் அது உனக்குள்ளே இருந்துச்சு, அப்போல்லாம் ஒரு மாதிரி தெரியல, இப்போ என்ன போட வேண்டியதை போடு. டேய், நீ உண்மையை சொல்லு பார்க்கலாம். என்ன உண்மையை சொல்லணும்? உன் செடியில் ஓட்டை இருந்துச்சு தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஜேகே, அசிங்கப்படுத்துகிற. டேய், உன் செடியில் ஓட்டை இருந்ததை நான் பார்த்துட்டேன், அது கருப்பாம்பூச்சி கடிச்சு வச்சிருச்சு. கருப்பாம்பூச்சி உன் ஜெட்டிக்கு போதாடா? அந்தளவு உன் ஜெட்டியை நாத்தம்பூச்சி தானமாக துவைக்காமல் போட்டிருக்க. அது பேச்சுலர்ஸ் ரூமில் அப்படி தான் இருக்கும். இனிமேல் நீ இங்கே வந்துடுற. நீ பேச்சுலர் கிடையாது, கமிட்டட், புரியுதா? எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்குறோம். அண்ட் உனக்கு ஒரு ஒர்க்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். என்னது? உனக்கு தான் இந்த ஏரியாவில் எல்லாம் தெரியும்ல? ஆமாம், உனக்கு ஒரு டெலிவரி பாய் ஒர்க் அசைன் பண்ணியிருக்கேன். நாளிலேருந்து ஒழுங்காக ஒர்க்குக்கு போகிறேன். அங்கே எங்கன்னு ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, போலீஸ்காரன் லத்தியை வச்சு பின்னாடியே அடிப்பான். லத்தியை வச்சு ஸ்டேஷனில் அடிப்பேன், தனியாக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வேறு ஏதோ வச்சு அடிப்பேன் அப்படின்னு அகைன் தயாங் மேலே போயிட்டு அவனுக்கு என்னென்னமோ பண்ணுறான். தயாங் லிட்ரலி ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். 2 பேரோட லைஃப் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக லீட் ஆகிட்டு இருக்கு. ஓகேடா, 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் இதோடு முடிச்சுக்கிறேன். அண்ட் எஸ், எனக்கு எக்ஸாம் இருக்கனால அந்தளவு எனக்கு டைமும் கிடையாது. ஸோ மேபி அடுத்த வீடியோஸ் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரில. 1 வீக் ஆகலாம், 2 வீக் ஆகலாம், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் 1 வீக் ஆகலாம். ஐ டோன்ட் நோட், அதனால் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியல. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எஸ்,
எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.